நானும் பேப்பர்ல பார்த்தேம்மா. ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன் உங்க அம்மா நான் தான் மர்டர் பண்ணேன்னு சொல்லி அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க? அதான் டாக்டர் தெரியல. ஏன்னு கேட்டா பேசவே மாட்டேங்கிறாங்க. ம். ரொம்ப அழுத்தமா கேட்டதுக்கெல்லாம் நான் தான் கொன்னேன்னு ஒரே லைன்ல பதில் சொல்லிடுறாங்க. நான் போராடி வாதாடி கேஸ அடுத்த இயரிங்ல உடையற மாதிரி வச்சிருந்தேன். எங்க அம்மா உல்டாவா பேசி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க. உங்க உதவி தேவைப்படுறதுனால நான் வந்தேன் டாக்டர். சொல்லுங்க கௌரி, நான் என்ன பண்ணணும்? நீலாவதிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் நீங்க சொல்லிதான் இது சூசைட் இல்ல கொலைங்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சுது. இப்ப எனக்கு அது சம்பந்தமா சில டீடைல்ஸ் வேணும் டாக்டர். கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன். எனக்கு எல்லாமே கிளியரா கன்வே ஆயிடுச்சு டாக்டர். உங்க விளக்கம் எனக்கு பெரிய உற்சாகத்தை தருது. இப்பவே இந்த கேஸ்ல நான் பாதி கிணற தாண்டின மாதிரி. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ் அ லாட். गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् कर्पूरनिराञ्जनं समर्पयामि सदमानं भवति सदा यत्पुरुषत् सदेन्द्रियायुच्छेवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जिताबलसिद्धिरस्तु दीर्घसुमङ्गली भव सिद्धिरस्तु. நீங்க வக்கீலமா தானே? பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. மறந்து போறதுக்கு ரொம்ப நாள் ஆகலையேம்மா. சரி அர்ச்சகரே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா வரீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சொல்லுங்க. அர்ச்சகரே, நான் நேர விஷயத்துக்கே வரேன். ம். கோர்ட்ல நீங்க என் அம்மாவை பத்தி சொன்னது நிஜமா? அதான் சாமி, கோயில் வாசல வச்சு எங்க அம்மா செத்து போன நீலாவதி அடிக்க பார்த்தாங்கன்னு சொன்னீங்களே. அதுவா? கடவுளுக்கு பொதுவா உண்மைதாம்மா. கடவுள் பொதுவா உண்மையா இல்ல காஞ்சனா பொதுவா உண்மையா? இத நீங்களா சொன்னீங்களா இல்ல காஞ்சனா பணம் கொடுத்து சொல்ல சொன்னாளா? அந்த பொண்ணு காஞ்சனா கிட்ட வெல போனதா எம்எல்ஏ சந்தேகப்படுறேல? இல்லம்மா, நேக்கு கோவில் வருமானமே அதிகம்னு நினைக்கிறேம்மா. சத்தியமா நான் பணத்துக்காக பொய் சொல்லலம்மா. கண்ணால பார்த்ததை தான் சொல்றேம்மா. உங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட ஆவேசமா பேசினாங்க, அடிக்க பாஞ்சாங்க. நான் இது சம்பந்தமா கோவில் மேனேஜர் கிட்டே சொன்னேன். இதாம்மா நடந்தது. ஆமாம்மா, அர்ச்சகர் சொன்னாரு, யாரோ கோயில் வாசல்ல சண்டை போட்டுக்கிறதா சொன்னாரு. அப்ப நான் ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன். அதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அந்த அம்மாவும் அதாம்மா உங்க அம்மாவும் அந்த பொண்ணையும் காணோம்மா. அடுத்த நாள் அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு வாசல்ல பூ வைக்கிற தேவிகா சொன்னா. அது சம்பந்தமா நாங்க பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த காஞ்சனாங்கிற பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அர்ச்சகரை கையோட கூட்டிட்டு போனான். அதுக்கப்புறம் தான் காஞ்சனா அர்ச்சகரோட பெரியப்பா வீட்டுக்கு போய் விஷயத்தை பெருசாக்கியிருக்க போல இருக்கு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, நீங்க தான் தேவிகாவா? ஆமாம்மா. எனக்கு ஒரு தகவல் வேணும். என்ன தகவல்மா வேணும்? அன்னைக்கு என்ன நடந்துச்சு?